திருவாரூர் மாவட்டத்தில் 846 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல், முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இன்று கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 67 கோடி மதிப்பீட்டில் 2150 புதிய வீடுகள். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 31.28 கோடி மதிப்பீட்டில் 62 சாலை பணிகள். ரூபாய் 7 கோடியில் நீடாமங்கலம் குடவாசல் மருத்துவமனைகள். ரூபாய் 5.30 கோடியில் தியாக பெருமாநல்லூர் பேருந்து நிலைய மேம்பாட்டு பணி. திருத்துறைப்பூண்டி வட்டம் கொருக்கை ஊராட்சியில் ரூபாய் 3.90 கோடி மதிப்பீட்டில் 77 நரிக்குறவர்கள் இன மக்களுக்கு புதிய வீடுகள் என மொத்தம் ரூபாய் 172.17 கோடி மதிப்பிலான 2423 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கலைஞரின் கனவு. அதிமுகவை மீட்க முடியாதவர் தமிழ்நாட்டை மீட்க சுற்றுப்பயணம் செல்வதாக இபிஎஸ் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமியின் அலங்கோல அதிமுக ஆட்சியில் இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டுவிட்டதாகவும் பேச்சு. ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் சொந்த ஊரான திருவாரூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை. வீடு வீடாக நேரில் சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி மக்களிடம் கலந்துரையாடல். மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பை குறைத்து 150 கோடி ரூபாய் முறைகேடு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மண்டல தலைவர்களாக இருந்த திமுகவினரை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டு காப்பாற்ற நினைப்பதாகவும் புகார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறைகள் சார்பாக நடைபெற்று வரும் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கோயில் பணத்தில் கல்லூரிகளை கட்டுவது சதிச்செயல் என பேசி சங்கிகள் கூடாரத்தை இபிஎஸ் மகிழ்வித்துள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை உதித்திருக்கின்றார். தனது ஆட்சி காலத்திலேயே அறநிலையத்துறை சார்பில் கல்விக்கூடங்களை இபிஎஸ் திறந்து வைத்திருப்பதாகவும் பட்டியலிட்டு குற்றச்சாட்டு. இன்றைக்கு கல்லூரிகள் எப்படி கோயில் நிதியிலே நடத்தலாம் என்று கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கூட அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை 1/3/2016 அன்று திறந்து வைத்திருக்கின்றார். நேரில் பார்க்கும்போது அண்ணா மிகவும் சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள் அண்ணா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை நன்றாக பேசுவதாக அமைச்சர் சேகர்பாபு பாராட்டு. முதுகுக்கு பின்னால் அறநிலையத்துறை குறித்து அவதூறுகளை அள்ளி வீசுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழிசை நேரில் பார்க்கும்போது நல்லா பேசுறாங்கப்பா. மண்டைக்காரில் இருந்தப்ப கூட எங்கிட்ட குடமுள்ள கலந்துக்கினாங்க. அண்ணா அற்புதமான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நேரில் பார்க்கும்போது ஒரு பேச்சு, முகத்துக்கு முகம் பார்க்கின்ற ஒரு பேச்சு, முதுகிற்கு பின்னால் ஒரு பேச்சு பேசுகின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. மூத்த மகள் காந்திக்கு தற்போது கட்சி பதவி இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். எதிர்காலத்தில் தரப்படுமா என்ற கேள்விக்கு பாட்டு பாடி பதில். அவங்களுக்கு முக்கிய பதவி என்ன கொடுக்கப்படுதுங்களா ஐயா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, தற்சமயம் இல்லை. போக போக தெரியும், போக போக தெரியும். திராவிட கட்சி என்ற பெயரெல்லாம் அதிமுக இழந்து வெகு நாட்களாகிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம்.
முழுக்க முழுக்க சங்கிகள் கட்சியாக மாறிவிட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜக எழுதி கொடுத்ததை படிக்கிறார், RSS என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார். அதே எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, அது சங்கிகளுடைய கட்சி ஆகிடுச்சு. அதே எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, அது சங்கிகளுடைய கட்சி ஆகிடுச்சு. மடப்புரம் அஜித்குமாரை ஏன் கொன்றா என அதிமுக கேட்டால், சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸை ஏன் கொன்றா என திமுக பதில் கேள்வி கேட்பதாக சீமான் சாதனை. ஜெயராஜ் பெனிக்ஸை எப்படி கொன்றாய்? ரெண்டு பேருமே கொலைகாரப்பே. அதி உயர் பாதுகாப்பு மிகுந்த ஜெயலலிதாவின் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்குகள் என்னாயின? எல்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எனவும் விமர்சனம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை இவர் பேச மாட்டார், அதே போல கொடநாடு கொலையை இவர்கள் பேச மாட்டார்கள். ஏன்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கடந்த 4 ஆண்டுகளில் காவல் நிலையங்களில் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க தவிக தலைவர் விஜய் திட்டம். 20க்கும் மேற்பட்டோரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்க உள்ளதாக தகவல். புதுச்சேரி அரசின் கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ் பாஜக இடையே வலுக்கும் மோதல். இரு கட்சியினரும் தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம். லோகோ பைலட், ரயில் நிலைய மேலாளர் உட்பட 13 பேரிடம் திருச்சி கோட்ட ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி தலைமையிலான குழு விசாரணை. சென்னை குளத்தூர் அருகே திருமலா பால் நிறுவன மேலாளர் தூக்கிட்டு தற்கொலை. சுமார் 44 கோடி ரூபாய் கையாடல் செய்துவிட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து முடிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து 3வது நாளாக 43,000 கனஅடியாக நீடிப்பு. அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும் பரிசல் சவாரி மேற்கொள்ளவும் 16வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 42,250 கனஅடியாக நீடித்து வருகிறது. நீர்மட்டம் 120 அடியாக நீடிக்கும் நிலையில் காவிரி ஆற்றில் 42,000 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாயில் 250 கனஅடியும் வெளியேற்றம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 2 மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்த 24 வயது இளைஞர் உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாண்டூர் கிராமத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து. பள்ளி செல்ல காத்திருந்த நிலையில் பேருந்து நிற்காமல் சென்றதை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியல். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. நோட்டீஸ் அளித்த நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 72,160 ரூபாய்க்கு விற்பனை. பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்ற பிரேசில் உள்ளிட்ட 5 நாடுகளை மேற்கொண்ட சுற்றுப்பயணம் நிறைவு. 8 நாட்களுக்கு பின் தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. தலைநகர் டெல்லியில் காலை 9:04 மணிக்கு திடீர் நில அதிர்வு. 4.4 ரிக்டர் அளவில் பதிவானதை அடுத்து மக்கள் அச்சம். குஜராத்தின் வதோதராவில் பாலம் உடைந்து வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்ததில் இதுவரை 13 பேரின் உடல்கள் மீட்பு. அந்தரத்திலேயே ஒரு லாரி தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஏராளமான மாநில பேரிடர் மீட்பு படையினர் 2வது நாளாக மீட்பு பணி.
உத்தரகாண்டில் ருத்ரபிரயாக் பத்ரிநாத் சாலையில் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு, போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சீரமைப்பு பணிகள் தீவிரம். ஹரியானாவின் குருகிராமில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் கவிழ்ந்த லாரி. தொடர் கனமழை காரணமாக கழிவுநீர் குழாய் செல்லும் பகுதி உள்வாங்கியதால் விபத்து என தகவல். இமாச்சல பிரதேசத்தின் மண்டியில் பார்க்கும் இடமெல்லாம் பெருமழை வெள்ளத்தின் ஆறாவடுக்கள். இதுவரை 85 பேர் பலியான நிலையில் மாயமான 35 பேரை தேடும் பணி தொடர்கிறது. கேரளாவுக்கு கடத்தி வரப்பட்ட 5.5 கோடி மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். பேரிச்சம்பழம் பார்சலில் மறைத்து வைத்து எடுத்து வந்தவரை கைது செய்த போலீசார்.